நேரு அவர்கள் வந்து சென்னைக்கு வர ஒரு டைம் இருந்ததாம். அந்த டைம் இருக்கும்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு கேப் இருந்தது. சோ ஒரு இக்கானமி பத்தி ஒரு புக்கு ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க வேர்ல்ட் வைட்ல. அந்த புக்கு வந்து சென்னையில நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்பேன், எனக்கு அது கிடைச்சா எனக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நேரு அவர்கள் சொன்ன பின்ன என்ன பண்ணுவாங்க, ஊரே உட்காந்து தேடும் தானே, எல்லாரும் சென்னையில உட்காந்து எல்லா இடத்துலயும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்களா, எங்க மேல கடைசியில கண்டுபிடிக்கிறாங்க சென்னையில ஒரு லைப்ரரியில இருக்கு. இஃப் ஐ அம் நாட் ராங், ஐ திங்க் இது கொனிமரா லைப்ரரி, பட் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்ல. அந்த லைப்ரரியில இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு புக் அங்க இருக்கு, ஒரே ஒரு பதிப்பு அங்க இருக்கு. எனக்கு இப்பதான் வந்திருக்கு, ஃப்ரெஷ் இங்கிலீஷ் புக் அது. ஆஹா, இப்ப இது நம்ம படிச்சாவணுமே சரின்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்க எல்லாம் போறாங்களா. அவங்க அந்த அவரோட வேலை செய்யற அவங்க அந்த படைக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அவங்க போறாங்க, போய் பார்க்கும்போது ஒரு புக் இருந்தது. ஆனா அந்த புக்கை வந்து நேத்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு படிக்கிறதுக்குன்னு. என்னையா சொல்ற, நேரு கேக்குறாரியா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யாரையா அதை எடுத்து பாரியா அப்படின்னு. அந்த இல்ல மாமா சி அண்ணாதுரை அவர்கள் எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்படி படிச்சு அவங்களோட அறிவை வந்து நமக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாமளும் படிக்கணும், ஓகேவா? ஒரு பெரிய விஷனரி அப்படின்னு நான் பார்க்கறது வந்து அறிஞர் அண்ணா. அதே மாதிரி எக்கானமியா அவ்வளோ சிம்பிளா சாமானிய மக்கள்கிட்ட எக்கனாமிக்ஸ் பத்தி புரியும்படி பேசின பெரிய தலைவர்.